மேடம் மேடம் மேடம், என்ன பண்றீங்க? சாப்பாடை போய் கீழே கூட்டுறீங்க. இதெல்லாம் பாவங்க. சாப்பாடு மீந்து போச்சு, அதான் குப்பையில கொட்டுறேன். நீ சாப்பிடுவியா? சரி கொடுங்க. பரவாயில்லையே, குப்பையில கொட்டுற சாப்பாடுலாம் கூட சாப்பிடுவியா? அப்ப ஒண்ணு பண்ணு, நாளைக்கு வர்றப்ப ஒரு டப்பா கொண்டு வா, ஓகேவா? சரிங்க. டேய் தம்பி, இங்க வா. சாப்பாடு மீந்து போயிருக்கு, எடுத்துட்டு போறியா? சரிங்க. இரு வரேன். இது எங்க வீட்டு சாப்பாடு, இது பக்கத்து வீட்டு சாப்பாடு. உள்ள பிரியாணி இருக்கு. இது வரைக்கும் நீ சாப்பிட்டிருப்பியா என்னங்கிறது தெரியல, அதனால சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு, ஓகேவா? சரிங்க. தம்பி ஒரு நிமிஷம். அதே மாதிரி நாளைக்கு எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சோ நிறைய சாப்பாடு எப்படியும் மிச்சமாகும். நீ வந்தனா நிறைய எடுத்துட்டு போலாம். என்ன வரியா? வந்துடுறேன். சரி ஓகே. ஒரு நிமிஷம். டேய் தம்பி, இங்க வா. நான் உனக்கு சாப்பாடு கொடுத்தா நீ என்ன நாய்க்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஐயோ மேடம், அப்படி இல்லை மேடம். நீங்க சாப்பாட்டை குப்பையில கூட்டுறீங்க. அதில் கிளாஸ் பிளாஸ்டிக்னு நிறையா இருக்கு. இதனால சாப்பிட்ற நாய்ங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. சில நேரத்தில் அதுங்க செத்தும் போயிடுது. அதனால தான் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குற எல்லா வீட்லேயும் சாப்பாடெலாம் வாங்கி வேலையை முடிச்சுட்டு போகும்போது அந்த நாய்ங்களுக்கு போட்டுருவேன். பசி எல்லாத்துக்கும் பொதுவானது தானே மேடம். கோவப்பட்டதுக்கு சாரிப்பா. இத முன்னாடியே நீ சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை தப்பா நினைச்சிருக்க மாட்டேன்ல. ஐயோ சாரியெல்லாம் வேணாம் மேடம். எங்களை மாதிரி குப்பாளுறவங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு. தப்பா நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்டோம். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. மனுஷங்க பசியை பத்தியே இந்த காலத்துல கவலைப்பட மாட்டேங்கிறாங்களே. நீ ஒரு வாயிலா ஜீவன் பசியை பத்தி கவலைப்படுற. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பப்பா. சரிங்க, நான் வரேன். அப்புறம் நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஏன்னா உங்களால தான் இன்னைக்கு நிறைய நாய்ங்க சாப்பிட்டுச்சு.